வணக்கம் விவசாய சொந்தங்களே. குறைந்து வரும் விவசாயம், மறைந்து வரும் பாரம்பரியம், ஒரு மாற்றத்திற்கான களம் நமது விவசாய களஞ்சியம். நமது விவசாய களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும். முழு வீடியோவையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. இன்றைய வீடியோ பதிவில் நமது நெல் வயல்களில் மருந்து அடிப்பது பற்றி ஒரு சிறிய வீடியோ பதிவு ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய சூழலில் ஒரு பூச்சி மேலாண்மை பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்தில் சவாலாகவே உள்ளது. அதற்கு நாம் இன்று என்ன மருந்து அடிக்கப் போகிறோம் என்பதை பார்த்தலாம். நெல் வயலில் பார்த்திங்கன்னா அந்த உரம் போட்டு 4 நாள் சென்று பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையாக அப்படியே அந்த இலையெல்லாம் இதாகிடும். அப்படியே அந்த பச்சையமே இருக்காது, அப்படியே உறிஞ்சி எடுத்துடும். அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தூரெல்லாம் மஞ்சளாகவே இருக்கும். பூஞ்சான நோய்களாக தாக்கப்பட்டு வேர் பாதிக்கப்பட்டு அது மஞ்சளாக காணப்படும். பார்த்திங்கன்னா இப்போ நெல் வயலில் நேரடியாக நம்ம பார்க்கலாம். நேரடியாக பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். இந்த இலைப்பகுதியை பார்த்திங்கன்னா சுருட்டி கட்டியிருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா புழு இருக்கும். அடுத்தது மஞ்சளாக காணப்படும். அந்த பகுதி அடிப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வேர் பாதிக்கப்பட்டு பூஞ்சான நோய்களால் பாதிக்கப்பட்டு அது மஞ்சள் பகுதியாக இருக்கும். அந்த சுருட்டி கட்டியிருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா அதில் உள்ளே பார்த்திங்கன்னா புழு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை ஈ, அதுவும் அப்படியே இருக்கும். பறந்து ஓடும். அப்படியே வெள்ளை கலரில் உள்ள வயலில் இறங்குனீங்கன்னா தெரியும். அதில் முட்டை வைக்கப்பட்ட புழுக்கள் இருக்கும். இந்த தாக்கத்திற்கான என்ன மருந்து அடிக்கப் போகிறோம் என்பதை பார்த்துடலாம். தற்போது நாம் அந்த 2 நோய்களுக்கும் என்ன மருந்து அடிக்க போகிறோம்னா கார்பன்டைசியம் 12%, மேங்கோசப் 63% WP இந்த பவுடரை எடுத்துக்கிறோம். அதோடு சேர்த்து ஹம்லா 550 அந்த கம்பெனியில் வரக்கூடிய அந்த நேமில் வரக்கூடிய குளோரிபைப்ரிபாஸ் 50%. அடுத்தது சைபர் மித்ரின் 5% EG. இந்த 2 மருந்துகளையும் தான் எடுத்துக்க போகிறோம். இது குளோரிபைப்ரிபாஸ் இந்த மருந்தானது நம்ம லிட்டருக்கு 2 ml என்ற வீதத்தில் ஒரு 16 லிட்டர் டேங்கிற்கு 35 ml எடுத்துக்கிறோம். கார்பன்டைசியம் மேங்கோசப் அது பார்த்திங்கன்னா ஒரு கலவைக்கு 16 லிட்டர் 25 கிராம் எடுத்துக்கிறோம். ரெண்டு கலவையும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த கார்பன்டைசியம் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கோம். பவுடர் நன்கு கலக்க வேண்டும். அடுத்தது நம்ம மருந்து தனியாக எடுத்துக்கலாம். 2 மிக்ஸ் செய்தப்பட்டு பயிர்களுக்கு நன்கு நனையும்படி நம்ம தற்போது தெளிக்கலாம்.
அப்போது நன்கு அந்த பயிரானது அடிப்பகுதியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மருந்தானது நல்லா தோவையில் நனையும்படியாக அடிக்க வேண்டும். அடிப்பகுதி வரை செல்லும்படியாக அடிக்க வேண்டும். அப்பதான் அந்த புழுவானது அதில் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வெள்ளை கலர்ல அப்படியே அந்தாகட்டம் பருது அப்படியே காணப்படும். அதெல்லாம் அப்படியே இதாகிடும், இறந்துடும். இப்போ கார்பன்டேசியம் மேங்கோ சோப் பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்துகிறது, வேர் பாதிப்புகளை நிவர்த்தி செய்கிறது. பூஞ்சானம் கொல்லியாகவே இந்த கார்பன்டேசியமும் மேங்கோ சோப்பும் பயன்படுகிறது. அடுத்தது குளோரிபைப்ரிபாஸ். அது பார்த்திங்கன்னா அந்த புழுக்கள், அந்த அந்து பூச்சி, அப்புறம் அந்த தண்டு பகுதியில் உள்ள புழு இருக்கும், அதையும் இது கண்ட்ரோல் பண்ணும். நன்றி விவசாய சொந்தங்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம்முடைய வீடியோ பதிவுகளை முழுமையும் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி விவசாய சொந்தங்களே.